ஓம் சாய்ராம். அத்தியாயம் 30. ரகதாவை சேர்ந்த குஷால் சந்த். அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போது நனவாகிறது என்று சொல்லப்படுகிறது. அம்மாதிரி இருக்கலாம். ஆனால் பாபாவின் கனவுகளுக்கு கால நியதி இல்லை. நிகழ்ச்சி ஒன்றை குறிக்குங்கால் ஒரு நாள் மாலை பாபா காகா சாஹேப் தீஷித்தை அழைத்து ரகதாவிற்கு சென்று தாம் நெடுநாள் குஷால் சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை ஷீரடிக்கு அழைத்து வருமாறு கூறினார். அவ்வாறு காகா சாஹேப் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு ரகதா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார். அதை கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியமடைந்தார். அன்று மதியம் உண்டபின் சிறு துயில் கொண்டிருந்த போது பாபா அவர் கனவில் தோன்றி உடனே சீரடிக்கு வரும்படி கூறினார் என்று தாமும் சீரடி வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குஷால் சந்த் கூறினார். பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தனது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார். அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய்க் கொண்டிருந்த போது தீஷித்தின் வண்டி எதிரே வந்தது. தீஷித் குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவித்தார். பின் இருவரும் ஷீரடி திரும்பினர். குஷால் சந்த் பாபாவை கண்டார். அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். பாபாவின் இந்த லீலையை கண்டு குஷால் சந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால். பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார். அதில் பாபா தோன்றி சீரடிக்கு வரும்படி கூறினார். காட்சியில் அவர் ஒரு மகானாக தோன்றினார். ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லால் அறியாதவர். பாபாவை சென்று பார்க்க எண்ணினார். ஆனால் அவரது விலாசத்தை அறியாதவர். என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. ஒரு பேட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறான். இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது. அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் கண்டார். அவர் கனவில் கண்ட மகானின் உருவ அம்சங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாக ஒன்றின. விசாரித்ததில் அவர் ஷீரடியை சேர்ந்த சாயி பாபா என தெரிந்து கொண்டார். ஷீரடிக்கு உடனே சென்றார். தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார். தரிசனத்துக்காக இவ்விதமாக பாபா ஷீரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார். அவர்களின் ஆத்மார்த்த லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்தார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.